அபுஜான், இது மிக பாரமாக உள்ளது. ஏன் இவ்வளவு கனமானதை செய்தீர்கள்? இதோடு முடிப்பட்டிருக்கும் பொறுப்புகளை நினைவூட்டுவதற்கே நான் இவ்வளவு கனமாக இதை செய்ய சொன்னேன். சரி, உங்கள் வாளை எடுங்கள். நீங்கள் இன்னும் குழந்தை என்பதை நான் அறிவேன். அதனால் உங்களுக்கு விளையாடுவதற்கும் நேரம் ஒதுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இன்னொன்றையும் கூறுகிறேன். இளவரசர் சலீமுக்கு 5000 மன்சப், அதோடு பஞ்சாபின் சுபேதாராகவும் நியமிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இளவரசர் முராதுக்கு 3000 மன்சப், இளவரசர் இதானியலுக்கு 2000 மன்சப்களையும் அளிக்கிறேன். ஜாவிதா பேகத்தின் மகன் ஹைதருக்கு 500 மன்சப்கள் வழங்கப்படுகிறது. ஷம்ஷத் பானுவின் மகன் குத்துப்புதீனுக்கு 200 மன்சப்களை அளிக்கிறேன். இன்று ஷேகு பாபா வாரிசான முதல் நாள். இன்றிலிருந்தே தன் வேலையை அவர் ஆரம்பிப்பார். அதாவது இன்றிலிருந்து ஒவ்வொரு விசாரணையிலும் அவர் என்னோடு பங்கேற்பார். இன்றைய தர்பாரில் நாம் விசாரணையை ஆரம்பிக்கலாம். புரட்சியாளர்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் இருவரும் முகலாய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் முகலாய அரசுக்கு எதிராக புரட்சியை மட்டும் செய்யவில்லை, நீங்கள் எங்களுக்கு எதிராக மற்ற நாடுகளையும் தூண்டிவிட்டிருக்கிறீர்கள். இந்த குற்றத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. உங்களால் பெரிய யுத்தமே நடந்திருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பார்கள். இது மன்னிக்க முடியாத குற்றம். உங்கள் குற்றத்திற்கு நான் அளிக்கும் தண்டனை என்னவென்றால், உங்கள் தலைகளை யானைகளை கொண்டு நசுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தீர்ப்பு. வேண்டாம் அபுஜான். இவர்களை யானையை விட்டு மிதிக்க விட்டோம் என்றால் பிறகு இவர்கள் இறந்து விடுவார்கள். நீங்கள் தான் கூறினீர்கள், கொல்பவர்களை விட பெரியவர்கள் காப்பாற்றுபவர்கள் என்று. இவர்கள் கெட்டவர்கள், நீங்கள் நல்லவர். இளவரசரோடு ஆலோசித்த பிறகு தீர்ப்பு மாற்றப்படுகிறது. இவர்களை ஆயுள் முழுக்க சிறையில் அடையுங்கள். அற்புதமான ஆலோசனை வழங்கிய என் வாரிசை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதோடு நல்ல தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார். நான் அரக்கன் அல்ல என்பதை எனக்கு மீண்டும் நினைவூட்டியிருக்கிறார். கொலை செய்பவனை விட காப்பாற்றுபவன் தான் சிறந்தவன் என்பதை தகுந்த நேரத்தில் நினைவூட்டியிருக்கிறார். மிகவும் பிரமாதம். இவர்களை அழைத்துச் செல்லுங்கள். இளவரசர் சலீம், இளவரசர் சலீம், இளவரசர் சலீம், இளவரசர் சலீம். சலீமை பற்றி சிருஷ்டி பாபா கூறியது சரிதான். சலீம் இதயத்தால் தான் யோசித்து முடிவெடுக்கிறான். அன்பாக இருக்கிறான், அன்பு காட்டுகிறான். இந்த அரண்மனையில் மாற்றத்தை கொண்டு வருகிறான். மாற்றமும் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. இன்று இளவரசர் சலீமை வாரிசாக அறிவித்தது எனக்கு நன்றாக தெரியும். இதற்காக கோட்டையில் ஒரு விழாவும் நடக்கப் போகிறது. மகளே நாதிரா,
மாளிகையை சுற்றி பார்க்க நீ ஆசை கொண்டாய் அல்லவா? அது நிறைவேறப் போகிறது. இங்க பார்த்தாயா, ஷெஹென்ஷாவே நமக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாம் மூவரும் மாலை அங்கு செல்வோம். விரைவிலேயே நீ இங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வாய். உனது வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த வாரிசு, அதுவே உன்னை அங்கு அழைத்து செல்லும். என்ன யோசிக்கிறீர்கள் அன்னையே? எனக்கு நன்றாக அலங்காரம் செய்கிறீர்களா? நிச்சயமாக என் செல்லமே. புரிந்து கொள்ள முயற்சி செய் முராத். சலீம் அடுத்த வாரிசு, அதனால் அவருக்கு மன்சப் அதிகமாக கிடைத்திருக்கிறது. என்னை எதற்கு பஞ்சாபின் சுபேதாராக ஆக்கவில்லை அம்மா? உனக்கு அதற்கான தகுதி வரும்போது நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும். அப்படி என்றால் சலீம் அண்ணா என்னை விட திறமை வாய்ந்தவரா? அம்மா, சலீம் அண்ணாவிற்கு முன்பு நான் பிறந்திருந்தால் எனக்கு வாரிசு பதவி கிட்டே இருக்கும். உன் மூத்த சகோதரன் மீது நீ பொறாமைப்படுவது நல்லதல்ல. நீ அவ்வாறுதான் கூறிக்கொண்டிருப்பாய் அண்ணா. நீ எப்பொழுது பார்த்தாலும் சலீம் அண்ணாவிற்கு தான் ஆதரவாக பேசுவாய். அவனுக்கு பரிந்து பேசுவதே உனக்கு வேலையாகிவிட்டது. பார்த்தாயா ஹைதர், நீ எப்பொழுதும் பயந்து கொண்டிருந்தாயே, இப்பொழுது சந்தோஷமா? இந்த வேலையெல்லாம் எனக்கு பத்தாது அம்மா. எனக்கு பிராந்தியங்கள் வேண்டும். 1 2 வேண்டும், 2 4 வேண்டும், 4 8 வேண்டும். நான் சுபேதராக வேண்டும். பெரிய படையை நான் திரட்டுவேன். சலீமை போல நானும் ஒரு ஷைன்ஷாவாக வேண்டும் அம்மா. எனக்கென்று தனி ஒரு ராஜ்யம் வேண்டும். இங்கே பார் ஹைதர், செயின்ஷாவிற்கு நீ எப்பொழுதும் விசுவாசியாக இருக்க வேண்டும், சரியா? இங்க பார் தானியல், நீயும் ஒரு மன்சப்தாரி ஆகியுள்ளாய். மெல்ல மெல்ல அதை பற்றியும் நீ யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். மன்சப்தாரி ஆகிவிட்டால் உண்ணுவதை நிறுத்த வேண்டுமா? இல்லை மகனே, ஆனால் நான் மன்சப்தாரி ஆகிவிட்டேன். இனி என் கை ஓங்கி இருக்கும். இனி விதவிதமான உணவுகளை சமைக்க சொல்லி சாப்பிட்டுக் கொண்டே இருப்பேன். மகனே தானியல், போதும், சாப்பிட்டது போதும். தானியல், தானியல், நான் கூறுவதை கேள். ஹாய் அல்லாஹ், அந்த கிரீடம் மிக பாரமாக இருந்தது. என் தலை வலிக்க ஆரம்பித்து விட்டது. அப்புஜானுக்கு தான் எனக்கு விளையாட பிடிக்கும் என்று தெரியுமே. அவர் என்னை தர்பாரில் அமர வைத்து விட்டார். நீ தர்பாரில் அமர்ந்து கொண்டு உன்னதமான ஒரு தீர்ப்பையும் இன்று வழங்கினாய். அது உண்மைதான். ஆனால் அபுஜான் உள்ளாரே, யாரையாவது இவ்வாறு அவ்வளவு பெரிய யானை கடியில் படுக்க வைத்து காலால் மிதிக்க விடுவார்களா? ஆகையால் எனக்கு தர்பாரில் அமர விருப்பமே இல்லை. ஏனென்றால் அது நான் விளையாடும் நேரமாகும். அப்படியா? முதலில் நீ உன்னுடைய கிரீடத்தை அணிந்து கொள். இல்லை, நான் அதை அணிந்து கொள்ள மாட்டேன். இங்கு பார் சலீம், இன்று விழா முடியும் வரையிலாவது நீ இந்த கிரீடத்தை அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். அணிந்து கொள். தங்களுக்கு தெரியுமா அன்னையே, நான் ஷெஹென்ஷா ஆன பிறகு என்ன செய்வேன் என்று? என்ன செய்வாய்? நான் இதைவிட பாரமான உலோகங்களை கொண்டு கிரீடத்தை செய்து அதை அபுஜான் தலையில் மாட்டி விடுவேன். ஒரு சிறு பாலகனின் தலையில் இவ்வாறு கிரீடத்தை சொட்டினால் அது எவ்வாறு இருக்கும் என்று அவருக்கு அப்போதுதானே தெரியும். ஆனால் உங்களுக்கு மட்டும் லேசான கிரீடத்தை செய்து தருகிறேன். சரி இளவரசரே, இந்த விஷயத்தை நான் உங்கள் அப்பாவிடம் தெரிவித்து விட்டால் பிறகு? தெரியப்படுத்துங்கள். எனக்கொன்றும் அவரை பார்த்தால் பயம் இல்லை. மாறாக அவர்தான் என்னை பார்த்து பயப்படுவார். நான் எதை கூறினாலும் அதை அவர் கேட்பார். தாங்கள் தான் பார்த்தீர்களே அன்னையே, நான் கூறினேன் என்று ஷெஹென்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் தான் அளித்த தீர்ப்பையே மாற்றிக்கொண்டார். என் பேச்சை தட்டுவதற்கு அவரிடம் தைரியமே இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் பெரியவன் ஆனவுடன் நான் அனைத்து சட்டங்களையும் மாற்றி குழந்தைகள் விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்குவேன். அன்னையே, தாங்கள் தந்தையை போல இருமாதீர்கள். எனக்கொன்றும் பயம் வராது. ஷேகு பாபா, அதாவது உங்களை பார்த்தால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கும், அதுதானே? அபுஜான், பெரியம்மா என்னை அழைத்திருந்தார். அன்னையே, நான் சென்று வருகிறேன். சலீம், முதலில் சிரிப்பதை நிறுத்துங்கள். என்னை பார்த்தால் உங்களுக்கு ஏளனமாக இருக்கிறதா? இவர் செய்யும் சேட்டைகளை பார்க்கும்போது எனக்கு நிச்சயம் கோபம் வராது என்பது உங்களுக்கு தெரியுமே. ஏன்? அவர் செய்யும் பாவனைகளை பார்க்கும்போது எனக்கு அப்படியே உங்கள் முகம்தான் நினைவுக்கு வருகிறது. என் முகஜாடை இருக்கட்டும்,
ஆனால் அவருடைய நிறமும் செய்யும் சேட்டையும் அப்படியே அவன் அப்பா போலவே இருக்கிறது. மாட்டிக்கொண்டு தப்பிப்பதற்காக கதைகள் கூறும் பொழுது உங்களைத்தான் ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஜோதா பேகம் இது? பெரியம்மா அவர்களே, சலீம், நீயா இங்கு? செல்லுங்கள். நீ இங்க என்ன செய்கிறாய்? எனக்கு தாகமாக உள்ளது. அப்படியா? இதுதான் விஷயமா? வா சலீம், வந்து அமரு. இந்த தண்ணீரை அருந்து. அது என்னது பெரியம்மா? இதுவா? இது வெற்றிலை. உண்ணுகிறாயா? வெற்றிலையா? வேண்டாம் வேண்டாம், நானே அதை சாப்பிடுவது. ஏன் சாப்பிடக்கூடாது? நீ இப்பொழுது முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசாகிவிட்டாய். நீ என்ன விரும்புகிறாயோ அதை செய்யலாம். ஆகவே இந்த அரசின் வருங்கால ஷெஹன்ஷா, இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதில் சிறிது போதையை நான் கலந்திருக்கிறேன். சலீமுக்கு இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்க்கிறேன். சலீமை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இதுதான் உகந்த வழி. இந்த மயக்கம் தேவைப்படும் போதெல்லாம் அவன் என்னிடம்தான் வருவான். நீங்கள் கூறுவது சரிதான். வாரிசு என்றால் என்ன வேண்டுமானாலும் உண்ணலாம். சரியாக கூறினீர்கள் ஹுசூர். சாப்பிடுங்கள். ஆனால் இதை உண்டால் உறக்கம் வராதல்லவா? நான் கோட்டையையும் அந்தப்புறத்தையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? இரவு முழுவதும் நான் விழித்திருக்க வேண்டும். இல்லை இல்லை, இதை உண்பதால் நிச்சயம் தூக்கம் வராது. உண்ணுங்கள். இந்த பெண் நம் மாளிகையில் என்ன செய்கிறாள்? இவளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். எந்த பெண் சலீம்? அந்த சலங்கை பிரச்சனை பெண் நாதிரா. நான் வருகிறேன் பெரியம்மா. யார் இந்த நாதிரா? அவள் வந்ததினால் நான் நினைத்த காரியம் தடைப்பட்டு விட்டதே. அதற்குள் எங்கே சென்று விட்டாள் அந்த பெண்? சீக்கிரம் வா, விழாவிற்கு அனைவரும் முன்னரே வர வேண்டும் என்று ஷெஹன்ஷா கோரியிருக்கிறார். நீ ஏன் சிரிக்கிறாய்? உனக்கு தெரியாதா? இவ்வாறு என்னை பார்த்து சிரிப்பது குற்றமாகும். சிரிக்காமல் வேறு என்ன செய்வது? உன்னுடைய கிரீடம் உன் தலையை விட பெரிதாக உள்ளது. வாயை மூடு. நீ என்னுடைய இந்த மாளிகையில் யாரை கேட்டு இங்கேயும் அங்கேயும் சுற்றுகிறாய்? நான் மாளிகையை சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன். மாளிகையுடைய பாதுகாப்பு என் பொறுப்பில் இருக்கின்றது. நீ உள்ளே செல்ல கூடாது. ஷெஹன்ஷாவின் உத்தரவு. ஆகையால் தான் இங்கு வந்துள்ளேன். அந்த ஷெஹன்ஷா என்னுடைய அப்பா. அப்படி என்றால் அவருடைய கட்டளையை நீ மதிக்கவில்லை என்று கூறிவிடு. எனக்கு உன்னுடன் பேசக்கூட விருப்பமில்லை. ஷெஹன்ஷாவின் பேரை சொல்லி என்னை பயமுறுத்துகிறாயா? உன்னுடன் வாக்குவாதம் செய்யவெல்லாம் எனக்கு நேரமில்லை.
ஓட்டையை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். முதலில் உன் கிரீடம் விழாமல் பார்த்துக்கொள். அனைத்து பெண்களும் திராட்சை தோட்டத்திற்கு வர வேண்டும் என்று இந்த அறிவிப்பின் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே உடனே வாருங்கள். விழா ஆரம்பமாகட்டும். உத்தரவு ஷஹன்ஷா. सा प ग प द प ग रे ग सा रे ध सा रे ग प सा ग रे ग सा रे ध सा रे ग प रे ग सा ग रे ग ग सा रे सा ध त ग रे ग सा ध त सा रे ग रे ग प ध प ग रे सा ग रे ग सा रे ग प ध सा ध प ग रे सा ग प ध सा रे सा ध प ग रे सा ग प ध सा रे ग रे सा सा ध प ग रे सा ग रे ग सा रे ग प ध सा ध प ग प ध सा रे सा ध प ग प ध सा रे ग रे सा ध प ग रे सा रे ग. இங்கே பார், எங்கே என் முன்பு வா. உன் பேர் என்னம்மா? என்னுடைய பெயர் நாதிரா. ராஷித் மியான் என்னுடைய தந்தையார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உனக்கு பெயர் சூட்டியதே நான் தான். மிகவும் அற்புதம். நீ பிரமாதமாக பாடுகிறாயே. நான் விரும்புவது என்னவென்றால், நீ இங்கு அனைவரின் முன்பாக வந்து பாட வேண்டும். सागरिगा सारेधा सारेगा पारेगा सागरिगा ग सारे साधा त करेगा வா வா. साधा त सारे करेगा வா அல்லா, இந்த சிறு வயதில் இப்படி ஒரு ஞானம், அற்புதம். இந்த பாட்டில் ஸ்ருதியே இல்லை, ஆனாலும் அனைவரும் இவளை புகழ்கின்றார்கள். சலீம் அண்ணா, இந்த குரல் எவ்வளவு மதுரமாக உள்ளது. சுப்ஹானல்லாஹ், வா, மிகவும் பிரமாதம். தான்சிங் அவர்களே, நீங்கள் அவளை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். தங்களுக்கு நான் ஒரு பரிசு அளிக்க வேண்டும். கூறுங்கள், உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும்? நான் இந்த மாளிகை முழுவதும் மாளிகை என்ன? நான் மாளிகையை சுற்றி பார்க்க வேண்டும். சரி, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். நீ இந்த மாளிகை முழுவதையும் பார்க்கலாம். நான் முயற்சி செய்து பார்த்தேன், ஆனால் என்னை ஒருவர் தடுத்து விட்டார். சலீம் அண்ணா, எங்கே செல்கின்றீர்கள்? அமைதியாக இங்கேயே அமர்ந்து விடுங்கள். அமருங்கள். யார்? ஒரு மரியாதை தெரியாத சிறுவன். தங்களது விரலின் அளவு கூட அவன் இல்லை, ஆனால் அலட்டிக் கொள்வதில் அரசனவன். யார் அவன்? அது எனக்கு தெரியாது.